வணக்கம், நான் நித்யானந்தன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு 45 வயது ஆகியும் திருமணம் ஆகலை. அப்போ அவருக்கு என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்குது, என்ன தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஜோதிடத்தில் ஒரு தோஷம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா சொல்லுவோம். ஸோ தோஷம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு என்ன நடந்துச்சு, எதனால அவருக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அடுத்தது ராகு எது இருக்கிறதுனாலதான் திருமணம் நடக்கலையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா, இங்க ராகு எது தோஷம் பண்ணியிருக்கா இல்ல யோகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஏன் இவருக்கு 45 வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை, இதுதான் பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திருமணம் ஏன் நடக்கல, திருமணம் நடக்கலன்னா என்னென்ன காரணம், அதனோட காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 2, 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாவகரங்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும். சரிங்களா, சுக்கிரன் அடி வாங்கி நிற்கணும். சரிங்களா, 7ஆம் இடம் கண்டிப்பா அடி வாங்கி நிற்கணும். 7ஆம் அதிபதி எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும், 6, 8, 12 மறைஞ்சிருக்கணும். 7ஆம் அதிபதி அடி வாங்கி நிற்கணும். ஸோ இதுதான் மெயினான காரணிகள். இதை தாண்டி இது விதி. சரிங்களா, இது எல்லாரோட புத்தகத்திலையும் எல்லாரோட இதுலையும் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருப்பாங்க. இதுதான் திருமணம் தாமதத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுக்கிரன் நல்லா இருக்கா, ரைட்டுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் நல்லா நிற்குது, 7ஆம் அதிபதியும் நல்லா நிற்கிறார். சரிங்களா, 7ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகரங்களும் இல்லை. இப்படிங்கிற இருக்கிற நேரத்துல அவருக்கும் திருமணம் தாமதம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்ப தசா புத்தி தான் சம்பவங்களை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, தசா புத்தி 7ஆம் அதிபதியோட சாரத்துல எந்த கிரகமும் உட்கார்ந்துருக்காரு. நடக்கக்கூடிய தசைகளும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியோட சாரத்துல இல்லாம நடக்கிறது. சுக்கிரனோட தசையும் வராதது, சுக்கிர புத்தி அதில் கடைசியா வர்றது. ஸோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்ல வரும் பொழுது, சரிங்களா, ஸோ அப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது அப்படின்னா, அந்த ராகு 7ஆம் இடத்தோட சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருந்துகிட்டு அவருக்கு கரெக்டா ஒரு 30 வயசுல ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது சார். 28, 29 வயசுல ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நடந்த செவ்வாய் திசையும் 7ஆம் இடத்தோட சம்பந்தம் இல்லை, ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ராகு திசை 7ஆம் இடத்தோட சம்பந்தம் இல்லாம இப்படி ஒரு காலகட்டம் இருக்கும்போது சுக்கிர புத்தி வரணும். ஆனா சுக்கிரன் நல்லா நிக்குது. சரிங்களா, சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், ராகு திசையில சுக்கிர புத்தி வரும் பொழுது மட்டும்தான் அவருக்கு திருமணம். அது கரெக்டா அவருக்கு ஒரு 10 வருடங்கள் கழிச்சுதான் அவருக்கு அந்த சுக்கிர புத்தி வரும். அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 40 வயசு ஆயிடும். அப்ப இந்த இடத்துல 7ஆம் இடம் கெட்டு போகிருக்கு, இல்ல 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, இதனாலதான் திருமணம் தாமதம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்க அப்படியே விதி விலக்கா 7ஆம் இடம் நல்லா நிக்குது, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனா திருமணம் லேட் ஆகுது. சரிங்களா, சோ இப்படிதான் விதி விலக்காக சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது. நம்மள்கிட்ட ஒரு ஜாதகம் வந்திருக்கு. ஸோ இவரோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 வயசு ஆயிடுச்சு. இவருக்கு திருமணம் நடக்கலை, எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காரு. அதுக்கான ஜாதக விளக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். சாட் வருது பாருங்க. ரிஷப லக்னம், ஸோ தனுசு ராசி, ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது லக்னத்துல கேது, 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ல சனி, 4ல சுக்கிரன் வர்க்கோத்தமாமி திக்பலத்துல நிற்கிறாரு. 5ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ஆம் இடத்துல ராகு, 8ல சந்திரன், 11ல குரு. ஸோ இதுதான் ஜாதகம். சரிங்களா, இவர் 1975 பிறந்திருக்கார். 1975 பிறந்திருக்கார். இப்ப அவருக்கு 45 வயசு ஆகுது. இவர் பிறந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா பிறந்ததே சுக்கிர தசை, ஓகேங்களா. இவரோட ஜாதகத்துல சுக்கிரன் ஸ்ட்ராங்கா நிக்குது. இப்ப சுக்கிரன் எப்ப நடக்கணும், ஒரு கரெக்டா 20 வயதுக்கு அப்புறமா நடந்துச்சுன்னா அவருக்கு இளமையிலேயே திருமணங்கிற அமைப்பு போயிடும். இவருக்கு நடந்ததே சுக்கிரன். இப்ப இவர் என்ன நட்சத்திரத்துல, மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, ஓகேங்களா, பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இவருக்கு பாத்தீங்கன்னா இளமையிலேயே சுக்கிர திசை முடிஞ்சிருச்சு. சோ அப்ப இளமையிலேயே சுக்கிர திசை 11 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 11 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய திசை வருது, சந்திர திசை வருது. சோ செவ்வாய் திசை இவர் கரெக்டான அந்த திருமணத்துக்கான காலகட்டம். சரிங்களா, அப்ப செவ்வாய் திசை கரெக்டா திருமணத்துக்கான காலகட்டம்னு வரும் பொழுது செவ்வாய் ஏன் திருமணத்தை பண்ணி வைக்கல அப்படிங்கறத இங்க ரீசன். செவ்வாய் திசைன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் 7ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் அதிபதி முதல்ல பலன் எப்படி எடுக்கணும், 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட பலன்கள் செஞ்சாகணும். சரிங்களா, 7ஆம்
அதிபதி ஆனது 12ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அப்ப அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடத்தை கெடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு பிடிக்காத இடம் பகை வீடு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க செவ்வாய் 2ஆம் இடத்தை கெடுத்து உட்கார்ந்துருக்காரு. ஆனா ஸ்தானபலம் இல்ல, இருந்தாலும் அவரோட ஸ்தானாதிபதி உச்சமா நிக்கிறதுனால 2ஆம் வீடு நல்லா நிக்குது, குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 2ஆம் இடத்தை கெடுக்குது அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்ப செவ்வாய் 7 மற்றும் 12ஆம் வீட்டோட பலன்களை செஞ்சாகணும். இதுல எதை அதிகமாக செஞ்சாகணும் அப்படின்னா, இவர் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு 8ல மறைகிறார், 12ஆம் வீட்டுக்கு 3ல இருக்கிறதுனால 12ஆம் வீட்டோட பலன்களை செஞ்சாகணும். அப்ப 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், செலவு ஸ்தானம், தூர பரதேச வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு இருக்கு, மருத்துவ செலவுன்னு இருக்கிறதா இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான விஷயங்கள் செலவாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இந்த செவ்வாயோட திசையில. சரி, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்ப முழுக்க 12ஆம் வீட்டோட பலன்களை மட்டும் தான் செஞ்சாகமா, 7ஆம் வீட்டோட பலன்கள் செஞ்சாகாதா அப்படின்னா, பர்சன்டேஜ் அடிப்படையில 80% பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டோட பலன்களையும், 20% பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டோட பலன்களையும் செஞ்சாகணும். அப்ப அதன் அடிப்படையில இவருக்கு செவ்வாய் திசை முழுமையாக 12ஆம் வீட்டோட பலன்கள் 80% செஞ்சாலும் உங்களுக்கு செவ்வாய் திசை கரெக்டா சுக்கிர புத்தி வரும்பொழுது திருமணங்கிற அமைப்பு வருது. சரிங்களா? சுக்கிரன் அண்ட் சூரியன், சுக்கிரன் டிஃபால்ட்டாவே திருமணத்தை கொடுத்தாகணும். சூரியன் பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு, அவரும் 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. சித்திரை நட்சத்திர சூரியன் உட்கார்ந்திருந்தாலும் அவர் அந்த திருமணத்தை செய்யக்கூடிய அந்த வலிமை ரொம்ப கம்மியா நிக்குது. ஆனா திருமணத்தை பண்ணி வைக்கணுங்கிற கண்டிஷன்ஸ்ல செவ்வாய் சம்பந்தப்பட்ட கிரகங்களோட தசாபுத்தி, அதாவது செவ்வாய் சாரம் வாங்கின கிரகங்கள் தசாபுத்தி இதெல்லாம் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் செவ்வாயோட சாரத்துல உட்கார்ந்துருக்கு, மத்த எதுவுமே செவ்வாய் சாரத்துல உட்காரல. ஓகேங்களா? அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது சுக்கிரன் அண்டு சூரியன் இது ரெண்டுமே திருமணத்தை நடத்தி வைக்கணும். சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே நடத்தி வைக்கணும். அப்ப 2007ல இருந்து 2008 ஆன ஒரு காலகட்டம், ஒரு வருடம் செவ்வாய் சுக்கிர புத்தி திருமணத்துக்கான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏதாவது அஷ்டமச்சனி 7.5 சனி அப்ப வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அதே நேரத்துல அந்த காலகட்டத்துல இவங்க குடும்பத்துல யாருக்காவது அஷ்டமச்சனி 7.5 சனி இருந்துருந்துச்சுன்னா இவர் அதனால பாதிக்கப்பட்டிருப்பார். அடுத்தது கண்டிப்பா இவர் திருமணம் அப்படி நடந்திருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ப்ராப்ளம் ஆயிருக்கும். சரிங்களா? ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 8ல போய் மறைகிறார், 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா 7ஆம் இடம் அடி வாங்குது. அப்ப கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது டைவர்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிருக்கும். ஓகேவா? சோ அதன் அடிப்படையில 7ஆம் இடம் கெட்டு போய் நிக்குது. சோ அதனால 7ஆம் வீட்டோட வேலை செய்ய முடியாத அமைப்புல செவ்வாய் அங்க உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் திசையில சுக்கிர புத்தியும் திருமணத்துக்கான அமைப்பு இருந்து நடத்தி வச்சிருந்திருந்ததுன்னா அது கண்டிப்பா அந்த ஒரு வருடம் நல்லா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயின்னு போயிருக்கும். ஓகேவா? அப்ப 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறது கெடுதல். அதுவும் செவ்வாயோட வீடு. செவ்வாய் ராகுக்கு 7க்கு 8ல போய் மறைகிறார். சரிங்களா? நல்ல வேலையா சனியோட பார்வையில, சனியின் பார்வை பார்த்துச்சுன்னா பெரிய லெவல்ல ப்ராப்ளம் கொடுத்துருக்கும். அப்ப இந்த இடத்துல அவர் திருமணங்கிற ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா நடந்து கெட்டு போயிருக்கும், அல்லது நடக்காமே போயிருக்கும். தார தோஷத்தை எப்படி சொல்றோம்? தாரதோஷம் அப்படிங்கறது நம்ம தெளிவான தாரதோஷங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப்க்கு தனி வீடியோவே போடுறேன். தாரதோஷம் அப்படிங்கிறது திருமணமாகி கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிறதுதான் தாரதோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு, அது தனியா ஒரு வீடியோ போடுறேன் நான். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் இவருக்கு தாரதோஷங்கிற அமைப்பு செயல்பட்டு திருமணத்தை நடத்த விடாம பண்ணி டிலே பண்ணி விட்டுருச்சு. சரிங்களா? அப்ப செவ்வாய் திசை சுக்கிர புத்தி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது, திருமணங்கிற அமைப்பு கிடையாது. அப்ப செவ்வாய் திசை எப்ப முடியுது? கரெக்டா 2009ல முடியுது. அடுத்தது 2009ல கரெக்டா ஸ்டார்ட் ஆனது ராகு திசை. ஓகேங்களா? அப்ப இவருக்கு எத்தனை வயசு ஆகுது? கரெக்டா 2010ன்னு வச்சுங்க. 85, 95, 2005, 2015 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 35 வயசுக்கிட்டே ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இவருக்கு ராகு திசையில எப்ப திருமணங்கிற அமைப்பு இருக்கும்? ராகு திசை ராகு புத்தியில நடக்குமா? நடக்காது. குரு புத்தியிலும் நடக்காது. சனியில கிடையவே கிடையாது. ஓகேங்களா? புதன், கேது, கேதுல ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா கேதுல இவங்க அந்த டயத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. மீன் கேது புத்தி 2019, 2020 அந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான காலகட்டம் தான். 2019ல இருந்து ஒரு திருமணத்துக்கான காலகட்டம். 2019 அக்டோபர் மாசத்துல இருந்து விருச்சிகத்துல இருந்து அவர்
துலாத்துக்கு போற பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் இருக்கார். ஸோ இதன் அடிப்படையில அவர் வந்து ராகு ரொம்ப மோசமா அங்க கெடுதல் பண்ணல. ஆனா 7ஆம் வீடு 7க்கு 8 போய் மறைகிறது தப்பு. சரிங்களா? அப்ப 7ஆம் இடம் கெட்டு போய் நிக்குது. இது ஒரு தாரதோஷம் தான். ஓகேங்களா? ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா? இல்ல. அப்ப முதல் திருமணம் தட்டி போகணும். 2வது திருமணம் தான் நல்லா இருக்கணும். இந்த ஜாதகத்துல 2வது திருமணம் சொல்லக்கூடிய 11ஆம் பாவமே ஸ்ட்ராங்கா நிக்குது. சோ குரு ஸ்ட்ராங்கா நிக்கிறார், ஆட்சியா நிக்கிறார். அதனால 2வது திருமணங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்ப முதல் திருமணம் நடந்து தான் 2வது திருமணமா? இல்ல. முதல் திருமணம் தட்டிட்டு போனா கூட 2வதா நடக்கிறது 2வது திருமணம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பொதுவா எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்தோடனே தாரதோஷம் திருமணம் நடந்து இதாயிடும் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்ல. நான் தாரதோஷத்துக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தாரதோஷம் தான், ஆனா பெரிய லெவல்ல இல்ல. இவருக்கு தசா புத்தி கை கொடுக்காததுனால கரெக்டா இவருக்கு வந்து ராகு திசை சுக்கிர புத்தியில இவருக்கு திருமணங்கிறது வருது. ஏன் இவருக்கு ராகு திசை குரு புத்தியில நடக்கல? குரு இவருக்கு என்ன சாரத்துல உட்காந்துருக்கார்? ரேவதி நட்சத்திரத்துல உட்காந்துருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரம் 11ஆம் அதிபதி தான். ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட சம்பந்தம் வரணும், 7ஆம் அதிபதியோட சம்பந்தம் வரணும். இப்படி இருந்தா தான் அந்த திருமணங்கிறது நடக்கும். 7ஆம் இடங்கிறது திருமண மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அந்த அமைப்பு அப்பதான் நடக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து குரு திசையில குரு புத்தியில இல்லாம இவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தி இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சுக்கிர புத்தியில திருமணங்கிற அமைப்பு காட்டுது. சரிங்களா? ஸோ அதனால வந்து இவருக்கு இப்பதான் திருமணங்கிற அமைப்பு வருது, இப்பதான் திருமணம் நடக்கணும். அப்ப 45 வயது ஆகியும் திருமணம் ஆகல அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் இவ்வளவு இருக்குது. இதுல எதுதான் மெயின், எது செகண்டரி அப்படிங்கிறது பொத்தா பொதுவா தாரதோஷம்னு சொல்லாம இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனாலதான் இவருக்கு திருமணங்கிற அமைப்பு இருக்குது. இத்தனைக்கும் இவருக்கு ராகு தோஷம் பெரிய லெவல்ல பெரிய பயங்கரமான ராகு தோஷம் அப்படின்னா சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனா ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல தான் இவருக்கு அந்த தோஷத்தை பண்ணிருக்கு. இது பெரிய தாரதோஷம் கிடையாது. சரிங்களா? அதன் அடிப்படையில இவருக்கு 45 வயது ஆகி இப்பதான் அவருக்கு திருமணங்கிறது கைகூட்டி வருது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எடுத்தேன் வீடியோஸ். கண்டிப்பா வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பொது வீடியோஸ், பொது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.